ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 27வது பாசுரத்தை முதல்ல அனுசந்தானம் பண்ணுவோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். இந்த 27வது பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற பதத்தை நாம் அனுபவிக்கலாம். நோன்பே நோற்காமல் சம்பாவனை கேட்கிறேளே, நான் கொடுக்க முடியாது அப்படின்னான் கிருஷ்ணன் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, நீ எங்களுக்கு கொடுப்ப கண்ணா அப்படின்னா. ஏன் அப்படி சொல்கிற ஆண்டாள் அப்படின்னு கேட்டான் கண்ணன். ஏன்னா நீ கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தன், நாங்கள்லாம் உன்னோட கூடினவர்கள், அதனால நீ எங்களுக்கு கொடுப்ப அப்படின்னா. யாரெல்லாம் பகவானோட கூடாதவர்கள்? பகவான் மீது பொறாமைப்படுபவர்கள் கூடாதவர்கள், பகவானை வெறுப்பவர்கள் கூடாதவர்கள், பகவானுக்கு அடிபணியாதவர்கள் கூடாதவர்கள், பகவானோடு எதிரம்பு கோர்த்து நிற்பவர்கள் கூடாதவர்கள். கூடாத இவர்களை வெல்லக்கூடியவன் பகவான். இதுக்கு ஸ்ரீமத் இஞ்சிமேட்டு அழகியசிங்கர் அழகா ஒரு கதை சொல்லுவார். அது என்ன கதைன்னு பார்க்கலாம். கோகுலத்தில் கோபிகைகள் எல்லாரும் கண்ணன் பின்னாடியே தான் சுற்றுவாள். அத்தனை கோபிகளும் அவனையே சூழ்ந்துருப்பா, எப்பவும் அவனுடைய ராசலீலையெல்லாம் பண்ணுவா அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. அந்த கோஷ்டியில் ஒரு பதிவிரதா தம்பதி இவாளோட சேர மாட்டேங்கிறான். சேர்ந்த கோபிகைகள் என்ன பண்ணுவான்னா, அந்த பதிவிரதா தம்பதி திட்டுவா. எப்போ பாரு எல்லாம் கிருஷ்ணனுக்கு வசமாயிடுத்து, இவா வீட்டு புருஷர்கள்லாம் அடக்கிறதே இல்லை இந்த குழந்தைகளை, ஊரே ரொம்ப கெட்டு போயிடுத்து, இப்படிலாம் அவ திட்டுவா. நானும் என் கணவரும் தான் கண்ணனை லட்சியமே பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கோபிகைகளை தூஷிச்சுட்டே இருப்பா. ஒரு நாளைக்கு இந்த கோபிகைகள்லாம் சேர்ந்து கிருஷ்ணன் கிட்ட சொல்கிறா, கிருஷ்ணா, அந்த பதிவிரதா தம்பதிகள் எங்களை ரொம்ப தூஷிக்கிறா, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவள் வாயை அடைச்சி எங்கள் கோஷ்டியில் நீ கொண்டு வந்து அவளை சேர்த்துடேன் அப்படின்னார்கள். அதுக்கு ஒரு யுக்தி பண்ணினான் கண்ணன். ஒரு நாள் ராத்திரி தெருக்கோடியில் ஒரு வீட்டில் என்ன பண்ணினா, ஒரு கல்லை தூக்கி போட்டான். உடனே எல்லாரும் திருடன் வந்துட்டான்னு பயந்துட்டு வெளியில் ஓடி வந்தான். அந்த பதிவிரதா ஸ்ரீயும் அவளுடைய கணவனும் வந்தா. ஆனால் இது கிருஷ்ணனோட சேஷ்டைன்னு அந்த பதிவிரதா ஸ்திரீ உள்ளே போயிட்டான். அவள் கணவன் கூட்டத்தோட கூட்டமாக எல்லாரோடையும் நின்றுட்டு பேசின்னு இருக்கான். அந்த பதிவிரதா ஸ்ரீயோட கணவன் வேஷத்தில் கண்ணன் என்ன பண்ணிட்டான், வீட்டுக்குள்ளே வந்துட்டான், கதவையும் தாழ்பால் போட்டுட்டு அந்த அவகிட்ட சொல்கிறான், கண்ணன் இப்பெல்லாம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவாவா கணவன் மாதிரியே வேஷம் போட்டுட்டு போயிடுறானா, நல்ல வேளை நான் உள்ளே வந்துட்டேன், கதவையும் தாழ்பால் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான் அந்த கணவனுடைய வேஷத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன். அந்த ஸ்திரீ சொன்னா, நீங்கள் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு விட்டா. கொஞ்ச நாளைக்கெல்லாம் அந்த ஸ்திரீயோட ஒரிஜினல் கணவன் வந்து கதவை பட்டுன்னு தட்டினான். இந்த பெண் சொல்கிறா, வெளியில் வாசல் உள்ளே நின்றுட்டு, கண்ணா நீ திருட்டு பயில்றா, எங்களுக்கு தெரியும், அதனால நாங்கள் ஏமாற மாட்டோம், கதவை திறக்க முடியாது அப்படின்னா. வாசலில் நின்ன உண்மையான கணவன் கத்துன்னு கத்துறான். இந்த மாயாவி கண்ணன் சொல்கிறான், கதவை லேசாக திற, அவன் தலையை நீட்டுவான், அவனை உள்ளே பிடிச்சி இழுத்து அவனை கம்பத்தில் நம்ம கட்டிடலாம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னான். சரின்னு அவளும் என்ன பண்ணான், அதே மாதிரியே உள்ளே இழுத்து அவனை கட்டி போட்டுட்டான். கட்டிட்டு நன்னா அடிக்கிறா. இந்த மாயாவி கண்ணன் அந்த என்ன பண்ணுறான், ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு சிரிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்.
கம்பத்தில் கட்டுண்ட அந்த கணவன் கண்ணனை கை கூப்பி, எங்களை மன்னிச்சுடு கண்ணா, நாங்கள் உன்னையும் கோபிகைகளையும் தூஷிச்சது தப்பு தான் அப்படின்னார்கள். உடனே அந்த ஸ்திரீ திரும்பி பார்க்கறா, சங்கு சக்கர கதாபாணியா பீதாம்பர சுசோபிதனா நின்றுட்டு இருக்கானா கண்ணன். 2 பேரும் அவனுடைய திருவடியில் விழுந்து அவனை சரணமடைஞ்சார்கள். கூடாத பதிவிரதா தம்பதிகளை மற்ற கோபிகைகளோட சேர்த்து வச்சுட்டான் கண்ணன். இதுதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லுவார் அவர். நாமெல்லாம் கூட பகவானோட கூடாதவர்கள் தான். ஏன்? எத்தனை தப்பு பண்ணியிருக்கோம், எத்தனை பாபம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிண்டு நம்ம அவன் பக்கத்திலேயே போக மாட்டோம். கோவிலுக்கு போனால் கூட பக்கத்தில் போக மாட்டோம். நமக்கு பயம், நம்ம நிறைய பாபம் பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணியிருக்கோன்னு. தூரத்திலேயே நின்றுட்டு தான் அவனை சேவிப்போம். ஆனால் அவன் பயத்தோடு நிற்கிற நம்மளை தன் வசம் இழுப்பான். பக்தியோடு ஒதுங்கி இருக்கிறவாளையும் தன்னுடைய பக்கத்தில் சேர்த்துப்பான். பல சந்தர்ப்பத்தில் நாம் அதை அனுபவிச்சிருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் அவன். பகவான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் தான், கூடாரை கொல்லும் சீர் கோவிந்தன் இல்லை அவன். அவளை தன்னோட சீர்மையான குணத்தை காட்டி வெல்லுவான், அவளை கொல்ல மாட்டான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார், இட் இஸ் வெரி ஈஸி டு டிஃபீட் எ பர்சன், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு வின் ஓவர் எ பர்சன் அப்படின்னு வரவர். ஒருத்தரை வீழ்த்துறது அப்படின்னா அவனை அவமானப்படுத்தணும், அவனை ஹியூமிலியேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிடுவான், அவன் பேசாமல் போவான். ஆனால் அவனுடைய மனசுக்குள்ளே வெஞ்சன்ஸ் இருக்கும். அதை வச்சுட்டு பழி எப்படியாவது இவனை வாங்கிடணும்னு நினச்சிப்பான். அதனால் ஒருத்தனை வெல்றது அப்படின்னா அவனுடைய உள்ளத்தை கவர்ந்து இழுத்து அவனை நம்மளோட சேர்த்துண்டு நம்மளோடையே இருக்கும்படி பண்ணிடணும். இப்படி யாரால முடியும்? அந்த பகவான் ஒருத்தனால தான் முடியும். அதனால பகவான் கூடாதவர்களை கொல்பவன் இல்லை, வெல்பவன். தன்னோட சீர்மையான கல்யாண குணங்களால் வென்று தன்னுடைய பக்தர்களா அவன் ஆக்கிண்டுடுவான். இதைத்தான் வால்மீகி கூட சொல்றார், ராமன் எப்படி ஒவ்வொருவரையும் வென்றான் அப்படின்னு. சத்யேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவக குருன் சிஸ்ருஷ்ய வீரக தனுர் தாயுதி சாஸ்திரவான். அற்புதமான ஸ்லோகம். ஆதி கவி இதில் சொல்றார், சத்யேன லோகான் ஜெயதி, இந்த லோகத்தில் உள்ள அத்தனை உள்ளங்களையும் ராமன் வென்றுட்டான். எப்படின்னா சத்தியம் பேசினதுனால வென்றுட்டான். ஒருத்தர் சத்தியம் பேசினா எல்லாருமே நம்புவா, இவன் உண்மை பேசுறவன் அப்படின்னு. அடுத்ததா சொல்றார், தீனான் தானேன ராகவ, ஏழைகளுக்கு நிறைய அள்ளி அள்ளி தானம் பண்ணக்கூடியவன். அவர்களுடைய உள்ளத்தை கவர்ந்துட்டான் தானம் பண்ணி. ஏழைகளுக்கு அள்ளி கொடுப்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு அப்படின்னே சொல்லுவார். குருன் சிஸ்ருஷ்ய வீரக, ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பான். எல்லா ஆச்சாரியர்களுக்கும் கைங்கரியம் பண்ணுவான். அப்படி பண்ணி பண்ணி அவளோட உள்ளங்களையும் வென்றவன் இவன். தனுஷா யுதிகி, போர்ல தன்னோட எதிரிகளை வில்லால வென்றான் அப்படிங்கிறார் வால்மீகி இந்த இடத்துல. வில்லால ஜெயிக்க முடியுமோ? அம்பால தானே ஜெயிக்க முடியும். பின்ன வால்மீகி ஏன் தனுஷா யுதி சஸ்திரவான் அப்படிங்கிறாரே ஏன்? ராமர் கோதண்டபாணியா வந்து அம்பு பூட்டுவான். அந்த அழகுல மயங்கி எதிரிகள் ராமருடைய சிஷ்யால ஆயிடுவாளாம், அவன்கிட்ட சரண்டர் ஆயிடுவாளாம். அப்போ அந்த வில் பிடிக்கும் அழகால எதிரிகளை வீழ்த்தல, அவளுடைய உள்ளத்தை தன்னுடைய மங்களகரமான குணங்களால தன் பக்கம் இழுத்துக்கிறான் அவன். இதை தான் திருவாய்மொழி நூற்றந்தாதியில் மணவாள மாமுனிகளும் சொல்றார். நல்ல பலத்தால் நம்மை சேர்த்தோன் முன் நன்னாரை வெல்லும் விருத்த விபூதியன் என்று
எல்லையற தானிருந்து வாழ்த்தும் தமிழ் மாறன் சொல் வல்லார் வானவர்க்கு வாய்த்த குறவர் அப்படிங்கிறார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தால ஒரு பெரிய உள்கருத்து வச்சிருக்கா ஆண்டாள். ஒரு நுட்பத்தை புதைச்சு வச்சிருக்காளாம். கூடாதவரைத்தான் ஜெயிப்பான் பகவான், அவனோட கூடியவர்களிடத்துல இவன் தோற்பான் அப்படின்னு அர்த்தம். இவனோட கூடின பக்தர்களிடத்துல தோற்பவன் அவ கிட்ட தோத்தாதான் பகவானுக்கே பெருமையாம். ராவணனை வென்ற ராமன் விபீஷணனோட பக்திக்கு தோத்து போயிட்டான். வாலியை தாக்கின ராமன் சுக்ரீவனோட நட்புக்கு தோத்துட்டான். துரியோதனன் முன்னாடி வீரத்தோட நின்ன கண்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டினான். போர்க்களத்துல ராவணனை பார்த்து ராமன் சொல்றான், இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னா. அடுத்த நாள் வாளோட வரானா இல்லை சரணம்னு வரானான்னு ஒரு நாள் டைம் கொடுத்து பார்த்தானா ராமன். ஆனால் அவன் போருக்கு ஆயுதத்தோட தான் வந்தானா. அவன் அஞ்சலியோடையும் அன்போடையும் வந்திருந்தா ராமன் தோத்து போயிருப்பான். அப்போ பக்தர்களை ஜெயிக்க வச்சு தான் தோற்றே பழகிய கருணை உள்ளம் கொண்டவன் அவன். அதனால தான் ஆண்டாள் சொல்ற, நோன்பு நோற்காமலே எங்களுக்கு நீ சன்மானம் கொடுப்ப, ஏன்னா கூடினவர்கள் இடத்துல தோற்கும் கோவிந்தன் நீ அப்படிங்கிறார். தோற்பவன்கிற வார்த்தை அமங்கலமான சொல். அதை பயன்படுத்தாம கவிநயத்தோட கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு அழைக்கிறார். அப்படின்னா கூடினவர்களிடம் தோற்பவன் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். என்னே கவிநயம் பாருங்கோ ஆண்டாளோடது. நாளையும் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற பதம் தொடரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.